வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ICC Men's T20 World Cup-ஓட சூப்பர் 8ல நம்ம இருக்கோம். அதுல குரூப் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷும் இந்தியா இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்சை லாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சோ இங்க இருந்து பங்களாதேஷ் இந்த பர்டிகுலர் மேட்சை லாஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியாது. ஆனா அதுவே இந்தியா மேட்சை வின் பண்றாங்க அப்படின்னா 90% வரைக்கும் அவங்க செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்ச் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச். இந்த மேட்ச் 22 ஜூன் நைட்டு 8 மணிக்கு ஆன்டிகுவால மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டட்னா எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு டீம்ஸை கொடுத்துருவோம், ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆன்டிகுவால தான் மேட்ச் நடக்க போகுது. ஆன்டிகுவா கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டா இந்த சீசன்ல இது வரைக்கும் 6 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 6ல 4 மேட்ச் வரைக்குமே சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா போக போக ஸ்பின்னர்ஸ்க்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கும்னு பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அதிகப்படியான அட்வான்டேஜஸ் இந்த வென்யூல இது வரைக்குமே இருந்திருக்கு. இப்போ வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 139, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 124. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்னா ஓவராலா 13 T20 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல 12 மேட்ச் இந்தியாவும் பங்களாதேஷ் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்தியன் டீம் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப் அப்படின்னு வந்துட்டா 3 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அந்த 3மே இந்தியா தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஆன்டிகுவாவோட வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது 6 மேட்ச்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 58 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேசர்ஸ்க்கு 37, ஸ்பின்னர்ஸுக்கு 21 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 60:40ங்கிற மாதிரி தான் ஃபேசர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட் கிடைச்சிருக்கு. பெருசாலாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த பிச் ரிப்போர்ட், இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நீங்க எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 90 to 95% வரைக்கும் டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேசிங் ப்ரிஃபர் பண்ற டீமுக்கு மோஸ்ட்லி 70% வரைக்கும் வின்னிங் ரேஷியோ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா அந்த டீம்ல இருந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு லிட்டில் பிட் இம்பார்ட்டன்ஸும் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலர்ஸுக்கு மோஸ்ட்லி நீங்க 50% வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய மேட்ச் இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மோஸ்ட்லி 8ல இருந்து 10 விக்கெட் வரைக்குமே பறி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ், ஸோ டாப்ல வரக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி இந்தியா டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பவுலிங்கை சூஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு ரன்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஈஸியா சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிடுவாங்க. சப்போஸ் பங்களாதேஷ் மேட்ச்
டாஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வின்னிங் ரேஷியோன்னு வரும்போது 70% வரைக்கும் இந்தியா வின் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய பங்களாதேஷ் பேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கனால மோஸ்ட்லி இந்தியன் டீம் மேட்சை வின் பண்றதுக்கு 70% வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ் மிடில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ், அதாவது ஹர்திக் பாண்டியா அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், சிவம் டுபே, இந்த மாதிரி மிடில் ஆடக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பால் பண்ணும்போது ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இல்ல இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற இந்தியன் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆடக்கூடிய ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது ஃபேண்டசி சைட், நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம். இதுல ஃபினான்சியல் ரிஸ்க்குங்கிற ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி மணி ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரி நம்ம மணியை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்டான திங் தான் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும். இதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் மை மாஸ்டர் 11 ஆப். ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசரா கண்டிப்பா நீங்க மை மாஸ்டர் 11 சூஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுல ஸ்மால் லீக்ல நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் மை மாஸ்டர் 11க்கும் கம்பேரிசன் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். அதே 2 ஸ்பாட்டா தான் இருக்கும், அதே 10,000 ரூபா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா இருக்கும் 2 ஆப்லயும். ஆனா என்ட்ரி ஃபீஸ்ல உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வேரி ஆகும். அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இதை தவிர எல்லா மேட்சுக்குமே இந்த வேர்ல்டு கப்ல 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. அதுலயும் பர்டிகுலர்லி இந்தியா மேட்ச் அப்படின்னு வந்துட்டாலே 1 லேக்குக்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் மை மாஸ்டர் 11 ஆப்புக்கும் ஸ்மால் லீக்ல எவ்வளவு வேரி ஆகுது அப்படிங்கறத தெளிவா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஆப் பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க ப்ரிஃபர் பண்ணி ப்ளே பண்ணுங்க. மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அந்த நம்பர் 3ல ரிஷப் பண்ட் வராரு. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ், சிவம் டுபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங் அண்ட் தென் குல்தீப் யாதவ். இதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கனால குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபேஸ் பால் சப்போர்ட்டிவா இருக்கனால மேபி முகமது சிராஜை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட லிட்டில் பிட் இருக்கு. ஸோ இதுல எத்தனை பவுலர்ஸோட இந்தியன் டீம் வர போறாங்க அப்படின்னா முகமது சிராஜ் அல்லது குல்தீப் யாதவ் 1, ஹர்தீப் சிங் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, அக்சர் பட்டேல் 4, ரவீந்திர ஜடேஜா 5 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 6. ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட தான் இந்தியன் டீம் வர போறாங்க. இதுல யாரெல்லாம் கன்ஃபார்ம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஹர்தீப் சிங் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, குல்தீப் யாதவ் அவரு 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேர் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. இதுல ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் யாரு கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்ணி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வருதோ அவங்க 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க பவுலர் 2 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங் அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பங்களாதேஷ் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா லிட்டன் தாஸ், தன்சித் ஹசன் தமீம் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வராங்க. அந்த நம்பர் 3ல யங்குசேன் சாண்டோ இந்த டீமோட கேப்டன் அண்ட் தென் டி ஹிரிடாய், சகிப் அல் ஹசன், மஹ்மதுல்லா, மெஹந்தி ஹசன், தஸ்கின் அகமது, தன்சிம் ஹசன் சகிப், ரிசாட் ஹுசைன், முஸ்தபிர் ரஹ்மான். இதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்தபிர் ரஹ்மான் 1, ரிசாட் ஹுசைன் 2,
தன்சிங் ஹாசன் 3, தஸ்கின் அகமத் 4, மெஹந்தி ஹசன் 5 அண்ட் தென் சகிப் அல் ஹசன் 6. ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட தான் பங்களாதேஷ் டீம் வர போறாங்க. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, முஸ்டபிர் ரஹ்மான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, தஸ்கின் அகமத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ரிசாட் ஹுசைன் 4 ஓவர் அண்ட் தென் சகிப் அல் ஹசன் 4 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை தன்சிங் ஹாசன், சகிப்பும் மெஹந்தி ஹாசனும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இனிஷியலி பவர் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா பிளே பண்ணாங்க. அங்க 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தனால மெஹந்தி ஹாசன் இனிஷியலா நியூ பால்ல போல் பண்ணாரு. ஆனா இங்க 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ்ங்கறனால கண்டிப்பா முஸ்டபிர் ரஹ்மான், தன்சிங் ஹாசன், சகிப், தஸ்கின் அகமத் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. இதுல மேபி விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விடுறாங்க. அப்போ ரிஷப் பண்ட் வராரு அப்படின்னா அந்த டைம்ல மெஹந்தி ஹாசனை பவுலிங்ல உள்ள கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மான், தஸ்கின் அகமத், தன்சிங் ஹாசன், சகிப் இவங்க 3 பேர் தான் டெத்லயும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் பங்களாதேஷ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யார் யாரெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யாரை கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்க லாஸ் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் நிறைய விதமான ஐடியா சொல்லியிருப்பேன். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதாவது மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே சேஃபஸ்ட் பிளேயரா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 80% மேல இருக்க யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. எதனால அப்படின்னா இவங்க கண்டிப்பா மினிமம் 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீங்களோட பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். டூயல் ஆப்ஷனோ இல்ல ட்ரிபிள் ஆப்ஷனோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா, ரிஷப் பண்ட் இந்தியன் டீமோட 1 டவுன்ல வராரு, அட் நம்பர் 3ல வராரு. நம்பர் 3ல நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அவரோட ரோல் என்ன, உள்ள வராரா, அதிகனால 10 to 15 பால் தான் ஃபேஸ் பண்ணுவாரு. குயிக்கா 25+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 25 ரன் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேண்டசி வைஸ் நம்ம போலாம். அந்த மாதிரி ஒரு 25 ரன் ஆடுறாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுலயே 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஏன்னா நிறைய பவுண்டரிஸ்ல தான் ஸ்கோர் டீல் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ரிஷப் பண்ட். இதை தவிர விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல கேட்சோ, ஸ்டெம்பிட்டோ, ரன் அவுட்டோ கிடைக்குதுன்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஒரு 10ல இருந்து ஒரு 12 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள பிளே பண்றதுக்கு 4 எப்படினாலும் ஒரு 50 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ரிஷப் பண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் T20s பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம்குள்ள வரணும் அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் மினிமம் 40 இருந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த 4 பிளேயருக்கும் இருக்கு. இப்போ ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் பேட்டிங்ல மிடில் உள்ள வந்து குயிக்கா ஒரு 20+ ரன் ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 30+ ரன் பக்கமா ஆடி இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி குயிக்கா ஆடிட்டாரு. ஒரு 30+ ரன் மிடில். ஸோ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஆடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இது இல்லாம இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அதுவே சேசிங் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இவரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இது இல்லாம டெத்ல பவுல் பண்றதுனால கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் இவருமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்லாவே எக்கனாமியா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஓவர பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது கொலாப்ஸ் ஆகிறாங்க. இவர் ஸ்லோ பால் போறாரா இல்ல குயிக்கா போறாரா, யார்கர் போட போறாரா இல்ல குயிக் பவுன்சர் போட போறாரா அப்படிங்கிறதுல பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அதுதான் இவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது குயிக்கா விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ இந்தியன் டீமுக்கு எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பெல்லாம் ரோஹித் சர்மா ஜஸ்பிரீத் பும்ராவை கொண்டு வராரு. அவர் கொண்டு வந்தாலும் அதில் அவரோட வேலை என்ன, விக்கெட் எடுத்து கொடுக்கறது. அதை எடுத்தும் கொடுத்துறாரு. ஸோ செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. 2 விக்கெட் வரைக்கும்
இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சகிப் அல் ஹசன் அந்த டீமோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இதை தவிர அந்த டீமோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் அப்படின்னா அது சகிப் அல் ஹசன் தான். ஏன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மூணுலையுமே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கும். ஸோ பவுல்ல பெருசால விக்கெட் கிடைக்காது, ஆனால் ஒரு விக்கெட் கிடைக்கும். பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்குள்ள நம்ம அவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 4 பிளேயர்ஸுமே மோஸ்ட்லி 90% வரைக்கும் ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இவங்க எல்லாருமே 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. 50-50 ஆப்ஷன்லயோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ மேல இருக்க ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி இவங்க 3 பேருமே டாப்ல வரக்கூடிய இந்தியன் பேட்டர்ஸ். இதுல இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா தேவைப்படுவார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம், ரோஹித் சர்மா ஏர்லியா விக்கெட்டை விட்டு இருந்தாரு. அந்த விராட் கோலி கொஞ்சம் தடுமாறி ஒரு 24 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருந்தாரு. ரிஷப் பண்ட் குயிக்கா ஒரு 20+ ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு, ஒரு நல்ல நாக் 23 பாலுக்கு 50+ ரன் அடிச்சு கொடுத்திருந்தாரு. இவர் ஆனனாலதான் அவ்வளவு ஸ்கோரே வந்தது இந்தியன் டீமுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீம் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ மஸ்ட் பிக்கா வைங்க. இல்ல சேஸ் பண்ண போறாங்க இந்தியன் டீம் அப்படின்னா பெருசா சூரியகுமார் யாதவ் தேவைப்பட மாட்டாரு. அந்த டைம்ல இந்தியன் பவுலரா இருக்கக்கூடிய, அதுவும் பர்டிகுலர்லி ஆல்ரவுண்டர்ல இருக்கக்கூடிய அக்சர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அக்சர் பட்டேலோ இல்ல ரவீந்திர ஜடேஜாவோ 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவருக்கு பதில் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சேசிங் அப்படின்னா இந்தியன் டீம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், பெருசா இன்னும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போகல. எல்லா மேட்சுமே பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஒரு விக்கெட்டை பவர் பிளேல விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விராட் கோலிக்கு இந்த சீசன் இன்னும் பெருசா அமையல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. இது இல்லாம 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அகைன்ஸ்டா வீக். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் டீம்ல பார்க்கும்போது முஸ்டபிர் ரஹ்மான் தான் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறவரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மேபி உங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். இதுல விராட் கோலி ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 10ல இருந்து ஒரு 25 ரன். அண்ட் தென் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் இவங்க பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அதுவே சேசிங் அப்படின்னா கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு பேட்ல இருந்துமே 20+ ரன் 25+ ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சேசிங்னா மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. இதுல விராட் கோலிக்கு ஃபீல்டிங்ல கேட்ச் பிடிக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால விராட் கோலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ரோஹித் சர்மாவை நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க, டாப்ல ஆடக்கூடிய ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் தென் ரிஷப் பண்ட் இவங்க 3 பேரும் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க. இல்ல சூரியகுமார் யாதவ் இவங்க 3 பேர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு டீம் ரெடி பண்றீங்கன்னா அந்த டீம்ல அக்சர் பட்டேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவும் பர்டிகுலர்லி இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுங்க. சேசிங் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி மஸ்ட் பிக்கா இருங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சூரியகுமார் யாதவுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகலாம். அண்ட் தென் லிட்டன் தாஸ் பெருசால ஃபார்ம்ல எல்லாம் இருந்தாலும் ஆவரேஜா ஒரு 10ல இருந்து 20 ரன் ஆடுவாரு. அதுல பார்க்கும்போது ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றது ஒரு நாள். இது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிறனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு 60% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க லிட்டன் தாஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட ஒரு நல்ல லெக் பிரேக், ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் அப்படின்னா அது குல்தீப் யாதவ் தான். லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய கூகுளிஸ் போறாரு. ஸோ மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவா சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டீம் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு குல்தீப் யாதவ்ட்ட. அண்ட் தென் தஸ்கின் அகமத், முஸ்டபிர் ரஹ்மான் இவங்க 2 பேர்த்து நீங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்போ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி முஸ்டபிர் ரஹ்மானுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் முஸ்டபிர் ரஹ்மான் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் அவுட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா தஸ்கின் அகமதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா டன்சின் ஹசன் சகீப்புக்கும் முஸ்டபிர் ரஹ்மானுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா தஸ்கின் அகமதுக்கும் முஸ்டபிர் ரஹ்மானுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல
50-50 ஆப்ஷன்லயோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் மோஸ்ட்லி கேம் சேஞ்சிங் பிளேயரா இருப்பாங்க. அதாவது நம்ம ஃபேண்டசி வைஸ் வரும்போது ஒன்னு நம்ம ரேங்க் வைஸ் டாப் ரேங்க்ல கொண்டு போறதும் இல்ல நம்மள லாஸ் ஆகுறதோ இந்த பிளேயர்ஸ் கையில தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ மஹ்மதுல்லா இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஒரு டீசென்டான ஒரு நல்ல அவரேஜ் வச்சிருக்காரு. ஆனா பேட்டிங்ல மிடில் வராரு. ஸோ அதனால நிறைய யூசர்ஸ் இவரை டிராப் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுது, ஒரு 3 to 4 விக்கெட் இயர்லியே விழுந்துருச்சு. அப்ப மஹ்மதுல்லா ஒன் மேனா உள்ள நிக்கிறாரு, ஒரு 25+10 அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ டாப் ஆர்டரை நீங்க டிராப் பண்றீங்க பங்களாதேஷ் டீம்ல இருந்து அப்படின்னா மஹ்மதுல்லாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரிசார்ட் ஹுசேனை பொறுத்த வரைக்கும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கு, நல்லாவே போல் பண்றாரு. சப்போஸ் இவர பேட்டிங்ல கூட மேலேயே செகண்ட் டவுனோ தேர்ட் டவுன்ல கூட கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவரோட டவுன் மட்டும் பிக்ஸ்டு கிடையாது, மேலேயும் ஒருவர் கீழே வராரு. ஸோ அந்த மாதிரி மேலே வராரு, ஒரு 15% அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ஹர்தீப் சிங் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட்டே இல்லாம இருந்தாரு, கடைசீட்ல வந்து போல் பண்ணி 2 to 3 விக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ டாப்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பவுலர்ஸ் போல் பண்ணி விக்கெட்டை எடுத்துடுறாங்க. அப்போ டெத்ல வந்து போல் பண்ணும்போது டெய்லண்டர் பேட்ஸ்மேனை இவர் விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஸோ ஹர்தீப் சிங்கை 60% டீம் வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டி கிரிடாய் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. டி கிரிடாயும் யன்குசைன் சாண்டோ இவங்க 2 பேர்த்தையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ யன்குசைன் சாண்டோவை பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல டி கிரிடாய் தேவைப்பட மாட்டாரு. மஹ்மதுல்லாக்கு ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல மஹ்மதுல்லாவையும் டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டி கிரிடாய், யன்குசைன் சாண்டோ 2 பேர்த்துக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ மஹ்மதுல்லா, டி கிரிடாய், யன்குசைன் சாண்டோ இவங்க 3 பேர்த்துல இருந்து 2 பேர்த்துக்கு ரிஸ்கான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அண்ட் தென் மெஹந்தி ஹாசன் 3 ஓவர் ஆச்சு மினிமம் போல் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி போல் பண்றாரு, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு 10 to 20 வரை ஆடிட்டாரு, பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 30 to 40% டீம்ல மட்டும் மெஹந்தி ஹாசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எவரி மேட்ச் 1 to 2 கேட்சாவது பிடிச்சிடாரு. ஸோ அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா பெரிய ஸ்கோர் டார்கெட்ல கொடுக்கணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் அடிச்சாடுவாங்க, விக்கெட்டை விடுவாங்க. அப்போ இவர் உள்ள வந்து ஒரு 10 to 15 ரன் ஆவரேஜா ஆடி கொடுப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பெருசா ரவீந்திர ஜடேஜா தேவைப்பட மாட்டாரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரிஷப் பண்ட் 1, ஜஸ்பிரீத் பும்ரா 2, சகிப் அல் ஹசன் 3, ஹர்திக் பாண்டியா 4. இந்த 4 பிளேயர்ஸுமே மோஸ்ட்லி 90% வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் விராட் 5, அவரை 80% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் முஸ்தபிர் ரஹ்மான் 6, தஸ்கின் அகமத் 7. இவங்க 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணுங்க. அதில் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா, அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா டஸ்கினை ட்ராப் பண்ணிட்டு டன்சின் ஹாசனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ரோஹித் சர்மா 8, லிட்டன் தாஸ் 9, குல்தீப் யாதவ் 10. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் தான் சூரியகுமார் யாதவ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பெருசா தேவைப்பட மாட்டாரு. அண்ட் தென் ஹர்தீப் சிங் 12, மஹ்மதுல்லா 13, மஹ்மதுல்லா அண்ட் தென் டி கிரிடாய் அல்லது யன்குசைன் சாண்டோ இவங்க 3 பேர்த்துல இருந்து 2 பிளேயரை கொஞ்சம் ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிஷான் ஹுசைன் 14. இதை தவிர நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டி கிரிடாய், யன்குசைன் சாண்டோ, மஹ்மதுல்லா இவங்க 3 பேர்த்துல இருந்து 2 பிளேயரை கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மெஹந்தி ஹாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். நம்ம ரெடி பண்ற டீம்ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே ஃபேண்டசி சைட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கு. இந்த இடத்துல நம்ம காசு எக்காரணத்தாகவும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு.
இப்போ ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர் சேஃபா ஒரு டீம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணணும் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து ரிஷப் பண்ட், பேட்டிங்ல இருந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆல்ரவுண்ட்ல இருந்து சகிப் அல் ஹசன், ஹர்திக் பாண்டியா, மஹ்மதுல்லாவை ரிஸ்கா ட்ரை பண்ணிருக்கோம். இல்ல இன்னும் கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா நீங்க விக்கெட் கீப்பர்ல இருக்க லிட்டன் தாஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. பவுலிங்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, முஸ்டபிர் ரஹ்மான், ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ். இந்த டீம் மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ல சேஃபா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ்க்கு இந்த டீம் மோஸ்ட்லி சேஃபா இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ற யூசர்ஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து ரிஷப் பண்ட், பேட்டிங்ல இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர்த்து ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் டி கிரிட்டாய கொஞ்சம் ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் சகிப் அல் ஹசன், ரிஷாட் ஹுசைன், ரவீந்திர ஜடேஜா, பவுலிங்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, தஸ்கின் அகமது, குல்தீப் யாதவ், டி ஹாசன் இந்த காம்பினேஷன்ல நம்ம ஒரு டீமை ரெடி பண்ணிருக்கோம். இதுல மேபி இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விராட் கோலியோ இல்ல ரோஹித் சர்மா ஒரு 2 பிளேயர்ல யாரோ ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு கூட அக்சர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல அதை விட ரிஸ்கா போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிவம் டூபே கூட ரொம்ப ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ற யூசருக்கு. ஆனா இது நாட் ஏ ஃபைனல் டீம். நம்ம ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம்ல லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை கூட பார்த்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சகிப் அல் ஹசன், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா அவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்கா மோதணும் அப்படின்னா ரிஷப் பண்ட், முஸ்டபிர் ரஹ்மான், விராட் கோலி இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் மோதலாம் அப்படின்னா ரோஹித் சர்மாவை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கையா ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குல்தீப் யாதவ் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் லிட்டன் தாஸ் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. இந்த பிளேயர்ஸ் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்தியா மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.